இன்னைக்கு அமைச்சரவைக்கு வந்த பிறகு ஒரு செய்தியை நான் சொல்றேன். நான் அமைச்சரவைக்கு வந்த பிறகு சோபா மாடல் என்கின்ற ஒரு குறியீடு சொல்லப்படுகின்றது. இந்த சோபா மாடல் அப்படிங்கறத வந்து எப்படி நான் பார்க்கிறேன் அப்படின்னா, நான் சொல்லி முடிக்கிறேங்க. ஏன் நீங்க சொன்னீங்கல்ல, நான் சொல்ல வேணாமா? நான் சொல்லிடுறேன். அதுல நீங்க வந்து திருத்தம் பண்ணுங்க. நான் சொல்றேன். நான் தயவு செய்து சொல்றேன். நான் வந்து நான் தென் மாவட்டத்திலிருந்து வந்த சாதி கலவரத்திலிருந்து பாதிக்கப்பட்ட ஒருவன். நான் அந்த பாதிப்புகளிலிருந்து நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு கூட அவர் ஒரு குழந்தையை அழைத்து வந்து பள்ளியில் விடுவதை போல என்னை வந்து சட்டப்பேரவையில் உங்கள் முன் விட்டு சென்றார். இன்றைக்கு கூட ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு கிராமங்களில் பார்த்தால் சாதி அணுகுமுறை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் இருங்க அண்ணா, இருங்க, நான் சொல்லிடுறேன். சாதி அணுகுமுறை எப்படி இருக்கிறது? நான் பேச இல்ல, சுருக்கிறேன். கொஞ்சம் இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொல்றேன். நான் அந்த சாதி அணுகுமுறை எப்படி இருக்கு என்றால், கிராமங்கள்ல வெள்ளை சட்டை போட்டு வந்தா நீங்க வந்து இவனுக்கு வந்த வாழ்வை பார் என்று சொல்வார்கள். புதிய கார் வாங்கிட்டு வந்தால் இவனுக்கு வந்த வாழ்வு என்று பார்ப்பார்கள். எங்கள் கிராமத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் நாங்கள் புதிய கட்டில் ஒன்று வைத்திருந்தோம். புதிய கட்டில். நான் எனக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கணும் சொல்றேன். நான் என்ன சொல்ல வந்தீங்க? கோட்பாட்டு அடிப்படையில் நான் பேசுறேன். யாரை நான் தனிப்பட்ட முறையில் பேசல. தயவு செய்து திமுக உறுப்பினர்கள், நான் வந்து கோட்பாட்டு அடிப்படையில் பேசல, தனிநபர் அடிப்படையில் பேசல. ஆனால் அவங்க தனிநபர் அடிப்படையில் பேசுறாங்க. நான் சொல்றேன். நான் பதில் சொல்றேன். அப்ப நீங்க எந்த அடிப்படையில் பேசுறீங்க? நீங்க இல்ல வேற கருத்துக்களை இல்ல. ஆனா கொஞ்சம் முடிங்க, இதோட முடிங்க. நான் முடிக்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. உயர்கல்வித்துறை உட்காருங்க. நீங்க இல்ல உயர்கல்வி நீங்க உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. முடிங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நான் பேசுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க தயவு செய்து. நான் முடிக்கிறேன். உங்க சப்ஜெக்ட் முடிக்கிறேன். இல்ல நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு பதிலுரை வேறு இருக்கிறது. இருங்க. இல்ல இதை ஒட்டி நீங்க கருத்துக்கள் நிறைய சொல்லிவிட்டீர்கள். உங்களுக்கு பதிலுரை வேறு இருக்கிறது. இருங்க. இப்ப நீங்கள் பேசிய கருத்துக்களை ஒட்டி நீங்க பேச போறீங்களா? மாண்புமிகு நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் பேசி முடித்த பிறகு அவர்களுக்கு அனுமதி கொடுங்க. நான் பேசி முடிக்கிறேன். அவங்க பதில் சொல்ல நான் சொல்றேன். நான் அதற்கான பதில மட்டும் நான் எந்த பின்னணியில் இதை சொல்றேன்னு மட்டும் நாங்க தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும். சுருக்கமா நான் சொல்றேன். அமைதி காக்க சொல்லுங்க. முடிங்க. நீங்க முடிங்க. மாண்புமிகு சமூகத்துறை அமைச்சர் முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், கிராமத்தில் வந்து சாதி பின்புலத்தில் அல்லது சாதி ஆதிக்கத்தில், பண்ணை ஆதிக்கத்தில் பல செயல்பாடுகள் இருக்கின்றன. நாங்கள் வந்து புதிய சட்டை போட்டா என்ன சட்டை போடுறான், இவன் புதிய சட்டை போடுறான், வெள்ளை சட்டை போடுறான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல வரேங்கிறதா தெரிய வேணாமா? கொஞ்சம் உட்காருங்க. அவை முடிச்சிடலாம். நான் பேசிய முடிக்கல. எனக்கு பேசுவதற்கு நீங்க அவை முன்னவர் இல்ல. இங்க பாருங்க, இதுவே ஒரு ஒடுக்குமுறை. உட்காருங்க. இதுவே ஒரு உட்காருங்க. உங்களுக்கு உட்காருங்க. அவை முன்னவர் முடி. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னவர் பிடிங்க. உட்காருங்க. மாண்பு சமூக உட்காருங்க. அவை முன்னவர் எழுந்து உட்காருங்க. மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. மாண்பு சமூக அமைச்சர் உட்காருங்க. அவை முன்னவர் பேசுறாங்க. உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சபையின் நடவடிக்கை வேறாக போய் கொண்டிருக்கிறது. எல்லோருமே ஆதி திராவிட மக்கள் மீது பற்றும் பாசம் உள்ளவர்கள், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனாலும் நல்லா எல்லாரும் சொல்லிட்டேனே, ஆகவேதான் எங்கள் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர்களுக்கு கூடுதலாக பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நான் குறிப்பிடுறேன். வாங்க, முடிச்சிருங்க. நீங்க பேசி முடிச்சிருங்க. முடிங்க. நிறைவு கொண்டு வாங்க.
இருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு நீங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அறிவிப்பு அமைச்சர் சொன்னாரு. எங்களுடைய உறுப்பினர் பேசும்போது எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் பேர் மாற்றிருக்கிறீங்க, சில திட்டங்களுக்கு சில திட்டங்களுக்கு இப்போ நிதி ஒதுக்கவில்லை, அதெல்லாம் சரியாக செய்யுங்க, ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு அவர் சொன்னார். இதற்கு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். ஆனால் சிலர் இங்கே தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பி உங்கள் ஆட்சியில் நீங்கள் எதை செய்யலை, சிஏஜியில் இது கம்மியாக இருக்குது, இதனையெல்லாம் நீங்கள் தவறாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு பதில் சொல்லும் போது இது தவறான பாதைக்கு இது சென்று கொண்டிருக்கிறது. நான் இந்த அவையில் நான் பதிவு வைக்க வேண்டிய விரும்புவது, 1000 கோடி ரூபாய் செலவில் அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு திட்டம் கொண்டு வந்தது எங்களுடைய ஆட்சியில், எங்களுடைய திராவிட மாடல் அரசு. 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொல்குடி திட்டம், அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் மூலம் 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதியுதவி, மகளிரை நில உரிமையாளர் ஆக்கிட நன்னிலம் திட்டம், சைதாப்பேட்டையில் 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் MC ராஜா மாணவர் விடுதி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம், இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இதே அமைச்சர் அவர்கள் பல்வேறு முறை பாராட்டி இருக்கிறார். இந்த திட்டங்களை எல்லாம் இதே அவையில் அவரே பதிவு வச்சிருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி உரிய முறையில் செலவிடப்படுவதை உறுதி செய்யும் விதமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டம் சட்டம் 2024 அதை நிறைவேற்றம் செய்தது எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.